வணக்கம் நண்பர்களே, இது நமது தோன் போஸ்கோ அன்பு இல்லம் வலையொலின் பெண்களை போற்றுவோம், சமூக வளர்ச்சி காண்போம் மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் ஹேமலதா, நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் அண்ட் நோபல் ஆர்ட்ஸ் உடைய இயக்குனராக இருக்கேன். காலகட்டத்தை நோக்கி நம்மளுடைய பெண்கள் எவ்வளோ அடி எடுத்து வச்சாலும் தனக்குள்ள உள்ள சாதனையை குறைவாத எடை போட்டுட்டு இருக்காங்க. தனக்கு தானே சாதனையாளர் அப்படின்ற எண்ணங்கள் என்னைக்கு நம்ம மனதில் மேலோங்கி நிற்கிதோ அன்னைக்கு நாம எதிலும் வெற்றி எங்கும் வெற்றிங்கிறத கொண்டு போகலாம். ஒரு பெண் தன்னால முடியும் அப்படின்னு தன் மேல வைக்கக்கூடிய தன்னம்பிக்கையே தன்னையும் தன் குடும்பத்தையும் மேலோங்கி காப்பாற்றும்ங்கிறதுல நான் உறுதியாக சொல்வேன். ஏன்னா என்னுடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க் தான். பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கேன். ஏன்னா வேர்ல்டு வைடு டிராவல் பண்றேன். அவ்வளோ ஒரு விஷயங்களை செய்துட்டு இருந்தும் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய பலம் அதை மட்டுமே நான் மேலோங்கி நான் நிற்கிறேன். ஏன்னா எனக்கு என் மேல தன்னம்பிக்கை அதிகம். ஒரு பெண் தன்னம்பிக்கையோட செயல்படுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா குடும்பத்தினுடைய ஆளுமை, அதாவது குழந்தைகளையும் படிக்க வைக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், எல்லாரையும் கவனிச்சுக்கணும், தன்னையும் தானும் பார்த்துக்கணும், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதையும் தாண்டி ஒரு பெண் தன்னை தானே காத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இங்க இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம்னா பெண்கள் எல்லா துறைகளிலுமே மேலோங்கி வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பெண்கள் இல்லாத இடங்களே எதுவும் கிடையாது. அவங்க மட்டும்தான் சாதிக்க பிறந்தவர்களா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா பெண்களுமே சாதனையாளர்கள் தான். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு தனித்திறமையை அவங்கவுங்க தான் வெளியில எடுத்துட்டு வரணும். நமக்கு இதை செஞ்சா தப்பாயிடுமோ, அதை செஞ்சா தப்பாயிடுமோ அப்படிங்கிற தாழ்மையான எண்ணங்களே நம்மளை மேல வளர விடாம போயிடும். அந்த லெவல்ல தன்னை தானே உயர்த்தி நம்ம என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துலதான் நம்ம சாதனை பெண்களா அங்கீகரிக்கப்படுவோம். எல்லாருக்கும் அனைவரும் இங்கு சமம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு வரணும். இங்க யாரும் பெரியவங்க சின்னவங்கன்னு கிடையாது. செய்கின்ற செயல் நம்மளை மேலே உயர்த்தி நிற்கும் அப்படிங்கிறதுல நான் ஆணித்தரமாவே நான் சொல்ல முடியும். ஏன்னா எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய திறமையை வெளியில கொண்டு வரதுக்கு தயங்கி நிக்கிறது தான் அவங்களுடைய முதல் தோல்வின்னு நான் சொல்லுவேன். ஆனா எல்லா இடத்துலயுமே தன்னை தானே என்னால இது முடியும் அப்படின்னு என்னைக்கு ஒரு பெண் ஒரு ஸ்டெப் எடுத்து மேல வச்சு வராங்களோ அன்னைக்கு அந்த பெண் சாதனையாளரா உருவாக்கப்படுறாங்க. ஏன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி காலையில எழுந்திருக்கிறோம், வீட்டு வேலை செய்யறோம், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம், வீட்டுக்கார வேலைக்கு அனுப்புறோம், அதோட நம்ம வீட்டு வேலையும் செய்யறோம், நம்மளும் சம்பாடுறோம், நம்மளும் வீட்டுல இருந்து ஏதோ சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். இது மட்டும் கிடையாதுங்க. அதையும் தாண்டி ஒரு மகாசக்தி தான் பெண் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ வேலைகளையும் ஒரு பெண் எடுத்து மேற்கொண்டு வராங்கன்னா நமக்கு எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை சுதந்திரமா மட்டுமே பயன்படுத்தணும். தனக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டையும் தனக்குள்ள அந்த நியாயத்தையும் தனக்கு தானே வெளிப்படுத்தணும் அப்படிங்கறதுல நான் ரொம்ப ஆணித்தனமா நான் சொல்லுவேன். எந்த ஒரு இடத்துலயும் பெண் எதற்கும் தயாரானவள் அப்படிங்கறத நிறுத்தணும். டெய்லி நீங்க உங்களுக்கான ஒரு 5 நிமிஷத்தை ஒதுக்கிக்கோங்க. உங்களால படிக்க முடியும்னா படிங்க, ஆட முடியும்னா ஆடுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா தனக்கு தானே ஒரு 5 நிமிஷத்தை ஒதுக்கி உங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி பாருங்க. நீங்க அதுல என்னவா வரணுங்கிறது உங்க மனசுல படும். அந்த எண்ணங்கள் தான் நம்மள மேலோங்கி காப்பாற்றும். என்னைக்குமே பெண் மிக அழகானவள், தைரியமானவள், எதற்கும் சமாளிக்க தெரிந்த திறமைசாலி, சாதனையானவள், எல்லா இடத்திலும் எங்கும் ஜொலிப்பவள், எதிலும் நீக்கமர நிறைந்து நிற்பவள் பெண் அப்படிங்கறது இந்த இடத்துல நான் ரொம்ப அழகா எடுத்துரைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சாதனைக்குரியவள் தன்னம்பிக்கையோடு வெளிவர வேண்டும். தன்னம்பிக்கையால் மட்டுமே தன்னை உயர்த்தி கொள்ள முடியும் என்றதை நான் இந்த இடத்துல ரொம்ப தெளிவா பதிவுபடுத்துறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அனைவருக்கும் என் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹேமலதா, நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் மற்றும் நோபல் ஆர்ட்ஸ் இயக்குனர். நன்றி, வணக்கம். பெண்மையை போற்றுவோம், சமுதாய வளர்ச்சி காண்போம்.